ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெரின் டேங்க்லேருந்து போயிடலாம். நம்மளோட மெரின் டேங்க் வந்து இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாசியாக இருந்தது. அது பாசிலாம் வந்து எப்படி அது போயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைட்டோட யூசேஜ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இப்போது 6 ஹவர்ஸ் 5 to 6 ஹவர்ஸ் வந்து நான் போடுறேன்னா அதை வந்து அப்படியே கம்மி பண்ணிட்டேன். 1 or 2 ஹவர்ஸ் தான் நான் வந்து போட்டேன். அது போட்டவொடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்மியாயிடுச்சு. அதாவது பாசி எல்லாமே போயிடுச்சு. ஆனால் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அழுக்கு மட்டும் ஃபுல்லாக இருந்தது. அது எல்லாத்தையும் அந்த ஃபில்டர் ஸ்பாஞ்சு வச்சு ஃபுல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன். தொடச்சி எடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா அது க்ளீனாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து இப்போ க்ளீன் பண்ணதில்லை, எப்படி க்ளீன் பண்ணுது. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் கிளாஸ் இருக்குது தெரியாது, அப்படியே கிளியராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணி கொஞ்சம் மீன் விட்டுருந்தோம். அது மீன் எல்லாமே இறந்துடுச்சு. இறந்த பிறகு நம்ம வந்து வாங்கினது வந்து இதுதான். இந்த கார்பெட் அனிமோன் வந்து பார்த்தீங்கன்னா அனிமோன்லேயே இது கொஞ்சம் ஆடியான டைப் தான். அப்படி சொல்லி தான் கொடுத்தாங்க. அந்த ஆடி டைப் தான் எனக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. இதுக்கு ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீல் வார்ம்ஸ் தான் கொடுக்குறேன். அப்படி வச்சோன்னா அது அழகாக எடுத்துகிட்டு போயிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக வளர்ந்துருக்குது. 2 மாதமாக இது வந்து நம்ம டேங்க்கில் இருக்குது. அதாவது டேங்க்கு நான் இன்னும் நான் மீன் வாங்கலைன்னா இன்னும் ஒரு 1 or 2 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்துடுவேன். பர்மனெண்ட்டாக நம்ம இங்கே வந்த பிறகு மீன் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ திருப்பி வாங்கி விட்டுட்டு அதை வந்து யாருமே பார்த்துக்காம திருப்பி இறந்துச்சுன்னா அது பிரச்சனை. திருப்பி நம்ம மீன் வாங்க முடியாது. அதனால தான் இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். அதனால் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போது இந்த மாதம்லாம் அடுத்த மாதம் வந்து நான் இங்கே வந்துடுவேன். நீங்கள் வந்துட்ட பிறகு மீன் வந்து நம்ம வாங்கி விட்டுக்கலாம். 2 க்ளவுன் தான் நான் வாங்குறமே பிளானு. அது இங்கே வந்த பிறகு நான் வாங்கிடுவேன். மற்றபடி எல்லாமே இந்த ஸ்கிம்மர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக. ஏன்னா ஸ்கிம்மர் போட்டுன்னா கொஞ்சம் அந்த பபுள்ஸ் வரும், தண்ணி வந்து இந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரியாது. அதனால் ஸ்கிம்மர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி வேவ் மேக்கர் ஓடிட்டு தான் இருக்குது. ஃபில்ட்ரு வந்து நார்மல் ஃபில்ட்ரு தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு வந்து ஒரு குவாரண்டைன் டேங்க் வந்து வச்சுக்கணும். குவாரண்டைன் பண்ணிட்டு தான் ஃபிஷ்ஷஸ் விடணும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவாரண்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம். இந்த வாட்டி குவாரண்டைன் பண்ணி விடலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பண்ண தப்பு வந்து இந்த வாட்டி மாற்றிக்கலான்னு இருக்கேன், அவ்வளோதான். சரி, ஓகே கைஸ். இப்போ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஆட்டோ டாப்போட மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை, சுத்தமாக வந்து ஒர்க்கே ஆகலை. அது வந்து ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனவுடனே அது ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை. இப்போ சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. சவுண்டு கூட கேட்கல. தட்டினா ஓடும், இப்போ தட்டினா கூட ஓட மாட்டேங்குது, ஃபுல்லாக நின்றுச்சு. அதனால் இது திருப்பி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும். கையில் தான் ஊற்றிட்டு இருக்கேன் நான் வந்து. இப்போ ஆட்டோ டாப் வந்து பார்த்தீங்கன்னா கையில் தான் ஊற்றிட்டுருக்கேன். சரி, ஓகே கேஸ். இப்போ வந்து மெரின் டேங்க் வந்து அவ்வளோதான். நம்ம மற்ற டேங்க்லாம் வந்து போய் பார்ப்போம். ஃப்ளோரான் டேங்க் பார்ப்போம். அப்படியே ஒன்று எல்லா டேங்க்கையும் வந்து பார்ப்போம். அது கீழே இருக்கிற டேங்க் எல்லாத்தையுமே போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட் வந்து நான் சொல்கிறேன், என்னென்ன ஃபீடிங் போடுறேன் எல்லாத்தையும் வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோரான் ஃபிஷ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் போட்ட பிறகு கொஞ்சம் தான் வளர்ந்துருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையவே வளர்ந்துருக்கு. இதோட சைஸை பாருங்கள். என் கையோட பெருசு இது ஒரு நல்ல கேமல் மெயில். இது கலர் பேட்டர்ன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்ன்ஸ் தான். இது இந்த பக்கம் ஒரு கலர் இருக்கும், அந்த பக்கம் ஒரு கலர் இருக்கும். இந்த பக்கம் கலர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், இந்த பக்கம் வந்து கலர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோமீடியாஸ் கொஞ்சம் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் 2 இன்டர்னல் ஃபில்டர், அவ்வளோதான். மற்றபடி எந்த கிராவல்ஸு எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கலர் அது ஆட்டோமேட்டிக்காக அதை இந்த சுற்றி ஒயிட்டாக இருந்தால் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கலர் மாற்றிடுது. சுற்றி பிளாக்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அது கலர் மாறிடுது. அதனால் ஒயிட்டாகவே இருக்கட்டும் நான் விட்டுட்டேன். ஆனால் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அதேமாதிரி ஹெட்டு எல்லாமே நல்ல க்ரோத் இருக்குது. டெய்லு ஹெட்டு எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்கு, செம்மையாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ப்ரீட் பண்ணணும்.
அதான் எல்லாமே இங்கே வந்த பிறகு தான் பண்ணுற மாதிரி ஐடியா. வந்த உடனே நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது இங்கே. இவனுக்கு ஒரு ஃபீமேல் வாங்கணும், இவனுக்கு ஒரு ஃபீமேல் வாங்கிட்டு நடுவில் வந்து ஒரு கண்ணாடி பார்ட்டிஷன் மாதிரி வச்சுட்டு ஃபீமேலை இந்த பக்கம் போட்டு அது நம்ம ப்ரீடிங் ப்ராசஸ். அப்போ அது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நம்ம அது ஒரு தனியாக வீடியோ பண்ணுவோம் அதை பற்றி. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே எந்த ஒரு ஃப்ளோரனோட வேஸ்ட்டே இருக்காது. அது காரணம் என்னென்னா, நம்மளோட மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக அடிக்குதுல்ல, அது அப்படியே இப்படி வந்து இது கலெக்ட் பண்ணிடும். பெரிய பார்ட்டிகல்ஸ்லாம் இது கலெக்ட் பண்ணிடும், சின்னதெல்லாம் அந்த இன்னொரு ஃபில்டர் இருக்குல்ல அது கலெக்ட் பண்ணிடும். இதை விட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட் வந்து அதோட ஸ்பாஞ்சில் இருக்கும். அதாவது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஸ்பாஞ்சு மட்டும் நம்ம கழுவுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் எடுத்து வெளியே எடுத்து ஸ்பாஞ்சு மட்டும் கழுவுற மாதிரி இருக்கும். கிளாரிட்டி இதனால எதுவும் தெரில. மற்றபடி இந்த செராமிக் ரிங்ஸ் வந்து அந்த பயோமீடியாஸு பயோ பாக்டீரியா வந்து க்ரோத்து யூஸ் ஆகும். அதுங்க வந்து தண்ணியை வந்து நல்லா க்ளீனாகவே வச்சுக்கும். அதனால தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணி வந்து அப்படியே க்ளீனாக அப்படியே பாருங்கள், மீன் கூட எவ்வளோ க்ளீனாக தெரியுது பாருங்கள். தண்ணியும் உங்களுக்கு க்ளீனாக தான் இருக்கும். இந்த பயோமீடியாஸு நம்ம பயோமீடியாஸு அந்த பயோ பாக்டீரியாஸ்லாம் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொட்டி அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இல்லைன்னா வந்து அப்படியே ஷேடோ மாதிரி அப்படியே பால் மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது, க்ளவுடியாகவே இருக்கும். நீங்கள் பயோமீடியாஸ் போட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இதுக்கு ஃபுட்டு வந்து என்ன ஃபுட்டு போடுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் போடுறேன், ஒக்கிக்கோ பிளாக் பேர். இது வந்து மினிமம், அதாவது மேக்ஸிமம் ரெட்டு, அதுக்கப்புறம் ஹெட் ஃபார்முலா. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல். நான் இது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ தான் போடுறது, 2 வேலைக்கெலாம் போடுறது இல்லை, ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேலைக்கு தான் போடுறது. இதுவே வந்து போதும். 2 கொஞ்சம் இருக்கும், ஆமாம், இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேன். இதான் நார்மல் போடுறது. நல்லா சாப்பிடும். இப்போ இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் வரதில்லை என்கிட்ட. இப்போ இதுதான் லாஸ்ட் பாக்கெட். இது காலி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி அம்பியேட்டுக்கு தான் போகணும் பாருங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அது ஒரு லிமிட்டு தான், அந்த 10 ஃபுட்டு தான் சாப்பிடும், அதுக்கு மேலே சாப்பிடாது. இந்த ஃபுட்டு நம்ம 10 ஃபுட்டு 20 ஃபுட்டு போடுறதுனா என்ன பெனிஃபிட்னா, தண்ணியோட குவாலிட்டி வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். நம்ம நிறைய போட்டு தொட்டியை வந்து தேவையில்லாமல் கலக்கி அது வந்து வேஸ்ட் ஆகும். ஒரு லிமிட்டாக தான் அது சாப்பிடும், அதுக்கப்புறம் வந்து அது சாப்பிடாது. அதுக்கப்புறம் அப்படியே மேலேயே மிதக்கும் ஃபுட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டு துப்பிடும். நல்லா ஆக்டிவாக இருக்குது பாருங்க, எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்க. ஏய், இவங்ககிட்ட ஒரு ஃபீமேல் விட்டானா ஃபீமேல் கதையே முடிஞ்சுது. நல்லா ஆக்டிவான ஃப்ளோரன். சரி, ஓகே. இப்போ கீழே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற மீன்லாம் பார்ப்போம். மேலே இருக்கிற மீனிங் நான் வந்து ஃபீடிங் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ரூமில் இருக்கிற டேங்க்ஸை வந்து பார்த்துருவோம். இதில் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போலார் பேரட் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இறந்துச்சு. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காமனான மிஸ்டேக்கு, எல்லாருக்குமே வந்து நடக்கிறது தான். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு ஆப்பிள் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு மீன் செத்துருச்சுன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவோம். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த ரீசன் வந்து உங்களுக்கும் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே சொல்கிறது. இப்போ எதனால் வந்து இறந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கான் ஃபில்டர் வந்து நம்ம போட்டிருக்கனால தான். எதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தண்ணி வந்து ஓடிட்டுருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சுன்னா, கரண்ட்டு போயிட்டு கரண்ட் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுன்னா இது ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் ஓடிட்டே தான் இருக்கும், தண்ணி வந்து ஊற்றாது. அதனால என்ன ஆகும், அந்த ஃபில்ட்ரு வந்து ஓடாது. நான் என்ன பண்ணேன், அது இந்த மோட்ரு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதான் வச்சிடணும், இது ஓடலை திருப்பி. ஆனால் தண்ணி ஊற்றினா ஓடும், திருப்பி இது ஆஃப் பண்ணிட்டு போட்டால் ஓட மாட்டேங்குது. அதனால் இது போட்டு வச்சுருந்தேன்.
அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரேஷன் பம்ப் வந்து கொஞ்சம் போட்டு வச்சு ஏரேஷன் பம்ப் வந்து ஒன்று போட்டு வச்சுருந்தேன். இது ரெண்டுத்தையும் நான் போட்டு வச்சுட்டு தான் நான் போனேன். இருந்தாலும் வந்து ஒன்று இறந்துச்சு. அது காரணம் என்னன்னா, கரண்ட் ஆஃப் ஆகி இது ஒர்க் ஆகலை. அதாவது மோட்டர் ஓடிட்டு இருந்து இது ஒர்க் ஆகலை. இது என்ன ஆயிடுச்சு தெரியுமா, இது வந்து நம்மளோட ஏர் மோட்டர்லேருந்து அந்த டியூப் வந்து பிடுங்கிடுச்சு. இதுவும் பிடுங்கிடுச்சு, அதுவும் பிடுங்கிடுச்சு. ஆனால் இதுங்களுக்கு எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் தான் மீன் வந்து இறந்துச்சு. இந்த 2 ரீசனால தான் மீன் இறந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த பைப் போதில்ல அந்த மோட்டர், அந்த மோட்டரோட ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி விட்டேன். இனிமேட்டு இந்த பிரச்சனையே வரக்கூடாது. இதெல்லாம் வந்து இந்தமாரி தான் நடக்கும். அதான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்தமாரி ஃபஸ்ட்டு 2 வாட்டி பிடிங்கின்னு வந்துச்சுன்னா 3ஆவது வாட்டி ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இல்லாத போது அது பிடிங்கிச்சுன்னா மீன் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இது ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து இது கொஞ்சம் அந்தமாரி கிரிட்டிக்கல். ஆனால் இப்போ நம்ம அது கரெக்டாக பண்ணோடனே இது 3 அது நல்லா உயிரோட நல்லா இருக்குது. இப்போ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பானை மாதிரி எதனா ஒன்று வாங்கி வைக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பானை மாதிரி எதனா ஒன்று வாங்கி வைக்கணும். அது வாங்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் ப்ரீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டேங்க் போகும். இந்த டேங்க் வந்து சூப்பரான டேங்க்கு. இந்த டேங்க்கில் வந்து எதுவுமே ஆகலை. எல்லாமே நல்லா இருக்குது. எடுத்த இந்த மீன் நம்ம அந்த குட்டையிலேருந்து பிடிச்சின அந்த மீன் கூட எல்லாமே, அதாவது எல்லாமே இல்லை, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது. ரேம் கூட ரேமும் 3 ரேம் அப்படியே வீட தான் இருக்குது. பின்னாடி இருக்குது பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குதா, செடிக்கு பின்னாடி இருக்குது, நமக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த கட்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிரிசில் நோஸ் இருக்குது பாருங்கள். பிரிசில் நோஸ் ஃப்ளக்கோ ஆல்கைட்டர்ஸு ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம ஆல்கைட்டர்ஸ்லாம் வந்து போட்டோன்னா டேங்க் வந்து ஆல்கையே வராது அப்படின்னு நினச்சின்னு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஆல்கைட்டர்ஸ் வந்து எதுக்காக போடுறோன்னா ஆல்கையை கண்ட்ரோல் பண்ணுது. கொஞ்சம் நிறைய வராமல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதுங்க வந்து இந்த கண்ணாடி ஓட்டில் இருக்குது, அந்த மாதிரி எதனா ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக அதை க்ளீன் பண்ணி அதை சாப்பிடும், அவ்வளோதான். ஆல்கையை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோன்னா அதுக்குன்னு ஆல்கையெல்லாம் வராமல் இருக்காது. எல்லாமே நிறைய க்ரோத் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செடி தான் வந்து இறந்துருச்சு. எல்லா செடியும் வந்து இறந்துருச்சு. என்ன ரீசன் தெரியல. இதுக்கு மட்டும் இருக்குது. மீதி மேலே இந்த செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. இதுமாரி இருக்கிறேன். அது சன்லைட்னால அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. இல்லை அதுக்கு வந்து நிறைய சத்து தேவையான்னு அது வேறு தெரில. ஏன்னா இதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துன்னு போய் மேலே போட்டேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. இது இறந்துச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி இறந்துருந்தது. அதனால தான் எடுத்துட்டேன். ஓகே, இதுக்கு வந்து என்ன ஃபீடிங் வந்து போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெரின் அக்வாரியம் மெரினுக்கு வாங்கினோம்ல, அந்த ஃபுட்டு தான் போடுறேன். அந்த மீனுங்க வந்து செத்து போச்சு, வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கே போடுறேன். இதுங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம குட்டையிலேருந்து எடுத்துன்னு வந்த மீன் கூட சாப்பிட்றது, ரேம் சாப்பிட்றது, எல்லாமே சாப்பிட்றதுங்க. அசாசின் ஸ்னேல் கூட இருக்குது பாருங்கள். அது ஒன்று விட தான் இருக்குது. அதுக்கு எதுவும் ஆகலை. எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த டேங்க்கில் பொறுத்த வரைக்கும். இப்போ என்ன ஒன்றுனா, இப்போ கப்பீஸ் வந்து குட்டி போட்டதுன்னா அதுவே சாப்பிட்றோம். அதுதான் ஒரு பிரச்சனை. இது பாருங்க, இவங்களாம் செம்ம அழகாக இருக்காங்க. நான் வந்து ஃபோனில் எட்டால் தான் தெரியும். நான் கேமரா இருக்கிறதுனால அது தெரில சரியா. நல்லா ஷைனிங்காக மினுக்குது அது. சரி, ஓகே. இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் தெரியும். கேமரா இருக்கனால பயப்படுது. ஆனால் இவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இவங்க நல்லா ஃபீடிங் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டேங்க்கில் இந்த மீன் வந்து அதான் ஆல்ரெடி நான் வந்து ஒருத்தருக்காக வாங்கினேன்னு சொன்னால அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நான் 2 எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அந்த கலர் வந்து ரொம்ப லைட் கலரு.
அதனால் நான் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், டக்குனு ஒயிட் ஸ்பாட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணி போடணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட் வந்துச்சுன்னா வேறு தண்ணியில் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுடணும். சில பேர் மெடிசன் போடுறாங்க, மெடிசனும் இருக்குது, ப்ளூ மெடிசன் போடலாம். அது ஒயிட் ஸ்பாட் அந்த இச் மெடிசன் சொல்லுவாங்க. ஏபிஐல இருக்கும் பாருங்கள், ஏபிஐலேயே இச் மெடிசன் ஒன்று இருக்கும், அது கூட போடலாம். ப்ளூ மெடிசன் போடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், அதை தூக்கி இதில் போட்டேன். இதில் போட்டோடனே ஒயிட் ஸ்பாட் போயிடுச்சு. ஒயிட் ஸ்பாட் போன பிறகு அந்த உடம்புல வந்து ஒயிட் ஸ்பாட் அந்த ஒட்டிகிட்டு இருக்கும்ல, அது வந்து அந்த இச்செல்லாம் போயிட்ட பிறகு டக்குன்னு இதை எடுத்து திருப்பியும் பழைய டேங்கில் போட்டுடணும். அதுதான் அது போகிறதுக்கு ஒரே வழி வந்து பார்த்திங்கன்னா அதுதான். இது ரெண்டும் தான் இப்போ இங்கே இருக்குது. இப்போ ஒயிட் ஸ்பாட் கிடையாது, இதை எடுத்து திருப்பி நம்ம அந்த டேங்கில் விடணும். அவ்வளோ. இதுங்களுக்கு ஏரேஷன்லாம் தேவையில்லை போல இருக்குது பாருங்க. இது எதுக்குமே நான் வந்து ஏரேஷன் போடவில்லை. இதுக்கு ஏரேஷனே தேவையில்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மெடிசன் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எதனா ஒன்று பண்ணி தான் பண்ணுவேன். நான் ஒரு காப்பாற்ற முடியாத ஸ்டேஜுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இந்த மீன் வந்து காப்பாற்ற முடியாது. அது அந்த மாதிரி தெரிகிற நேரத்தில் வந்து நம்ம டக்குன்னு மெடிசன் போகிறது நல்லது. மெடிசனும் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போது உள்ளே பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். கீழே வந்து அந்த ஸ்டிக்கர் ஓட்ட சொன்னீங்க. ஸ்டிக்கர் நான் ஏன் ஓட்டலைன்னா, நான் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கழுவ போகுது. ஸ்டிக்கர் ஓட்டினா பிச்சுன்னு வந்துடும், வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டு. அதனால தான் நான் ஸ்டிக்கர் ஓட்டலை. இதில் எதுலையுமே நான் மீன் வாங்கி விடலை, எல்லாமே இங்கே வந்த பிறகு தான் வாங்கி விடணும். இப்போ இதில் வந்து தண்ணியில் வந்து இதில் வந்து நான் என்ன போடலாம் பார்த்தோன்னா, இந்த பாதாம் லீஃப் வந்து போட்டு வைக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போது பாதாம் லீஃப் வந்து நிறைய பேர் எதுக்குன்னு கேட்குறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்டி ஃபங்கல் மாதிரி, அது ஆன்டி ஃபங்கல் டிசீஸ் மாதிரி அந்த டிசீஸ்லாம் வருது இல்லை, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதெல்லாம் வந்து வராமல் இருக்கணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம பாதாம் லீஃபு, கொஞ்சம் சால்ட்டு. இப்போ வந்து அக்வாரியம் சால்ட்லாம் விற்கிது, அது அமேசான்லேயும் விற்கிது. ஆனால் அது கொஞ்சம் காசு அதிகம்தான். அது கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம், இல்லைன்னா கல் உப்பு போட்டு இதில் வச்சுக்கலாம். இது நல்லா டேன் அந்த பாதாம் லீஃப்லேருந்து டேன் வெளியே வந்த பிறகு இதை எடுத்து நம்மளோட ஃபைட்டர் டேங்க்கில் வந்து கொஞ்சம் அப்படியே ஊற்றிக்கலாம். சரி, ஓகே, அவ்வளோதான். இந்த தொட்டியை வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு, கிராக் இருக்குது தெரியுதா? அதனால தான் இதை எடுத்து கீழே வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் வந்து அப்படியே அழகாக டிஸ்மேண்டில் பண்ணி உடையாத கிளாஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுப்பேன். மீதி உடஞ்ச கிளாஸை எடுத்துன்னு போய் போட்டுடணும், அவ்வளோதான். சரி, இப்போ வந்து மேலே இருக்கிற மீனை வந்து போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஃபீடிங் போடுவோம், அதையும் நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். மேலே இருக்கிற மீன்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலிகேட்டர் வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டான். ஜஸ்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன், இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சிக்கன் போய் கட் பண்ணிவிட்டு வரதுக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டான். இந்த பக்கம் வந்து அவன் பண்ண வேலையை பாருங்கள். இந்த மீன் கடி, இந்த மீன் கடி, அந்த மீன் கடி, பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுது பாருங்கள். இவனை பாருங்கள், மூஞ்ச பாருங்கள். இப்போ தான் இப்போ தான் ஒரு 10 மினிட்ஸில் எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள் மீன். ஷார் கூட சின்னதாக இருந்தது, இப்போ ஷார் கூட பெருசாகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு தெரியல, அந்த ஒயிட் ஷார்க்கு எவ்வளோ சின்னதாக இருந்தது. ஒயிட் ஷார் கூட சின்னதாக இருந்தது, இப்போ ஒயிட் ஷார் கூட எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். செம்ம பெருசாகிடுச்சு மீன். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வேலையை பாருங்கள். இதுக்கு தான் வெரி வெரி டேஞ்சரஸ் சொல்லுங்க. ஜஸ்ட் இப்போ தான் 10 நிமிஷம் நான் சிக்கன் கட் பண்ணிவிட்டு வரதுக்காட்டி அந்த வழியாக உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் கச்சி வச்சிச்சு. ரொம்ப ரொம்ப கொடூரமான எல்லா மீனுமே ஓகேவாக தான் இருந்தது. ஜஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ எல்லாமே கடி வாங்கிடுச்சு. 1 2 3 4 மீன் கடி வாங்கிருக்கு. அந்த ஒயிட் ஷார்க்கு தான் பாவம். சரி, இப்போது அலிகேட்டர்காரை வந்து நான் எப்படி அந்த பக்கம் எடுத்துன்னு போகிறேன் மட்டும் பாருங்கள். அதுக்காக தான் இப்போது அப்படியே விட்டுட்டேன். இப்போ நான் அந்த மீனை வந்து எப்படி அந்த பக்கம் எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நெட்டு வேணும். நம்ம அலிகேட்டர் காரு இருக்க பக்கமாக போகணும்.
அதை வந்து நம்ம பக்கம் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த ஏரியா வந்து ஓப்பன் பண்ணணும். இது கொஞ்சம் 2 பேர் வேணும், ஏன்னா கேமரா பிடிக்கணும்ல ஒரு ஆள். ஒயிட் ஷார்க்கு பாருங்கள், நல்லா வளர்த்துருந்தேன். 10 நிமிஷத்தில் கழிச்சு விட்டான் வந்து எல்லாத்தையும். இவங்க பாருங்க ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி இவங்க இப்போ கையை பார்த்தோன்னே கைக்கிட்ட வருவாங்க பாருங்க. அரவணா பாருங்க விட்டா கச்சிடும். இந்த பக்கம் வர வச்சுட்டு நெட்டை வச்சு இந்த பக்கம் தள்ளி விடணும் ஆக்சுவலாக. நோப்பா மேலே இது இப்படி போ. ஆஹா ஓகே இது பாருங்க. ஆஹா நெட்டே எடுத்துன்னு போயிடுச்சு. 2 பேர் இருந்தால் பண்ண முடியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கேமரா ஆங்கிள் ஒழுங்கா இல்லைன்னா வரட்டும். கஷ்டம்தான். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் தான், எப்படி பிடிச்சி எப்படி விடுவேன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன். இல்லைன்னா ஈஸியாக நான் எடுத்து உள்ள விட்டுருவேன். இந்த ஒரு பக்கம் நான் பிடிச்சிட்டு இருக்கனால அதை ஈஸியாக பண்ண முடியல. இல்லைன்னா நான் ஒரு வேறு ஐடியா பண்ண போகிறேன். இப்படி அம்மி விட்டுற வேண்டியது தான். எப்படி போ அந்த பக்கம் போ. இது முதலே பண்ணிடலாம் போது. சிம்பிளாக முடிஞ்சுது. சம்டைம்ஸு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இந்த பக்கம் வரும். இப்போ வந்ததுக்கு காரணம் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு போனேன் பாருங்கள், அதில் வந்து இந்த கட்டை கீழே விழுந்துட்டு இருக்குது, அதனால தான் வந்துருக்கு. சரி ஓகே வாங்க இப்போ ஃபீடிங் போடுவோம். கடி எத்துல ஒயிட் ஷார்க்கு எப்படி கடி வாங்கியிருக்கு பாருங்க. இப்போ சாப்பிடாது. இப்போ அது வாங்கின கடி. சரி வாங்க ஃபீடிங் போடுவோம். சரி ஓகே இப்போ ஃபீடிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்டேட் பார்த்துடலாம். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைகர் ஷவர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கும். ஏன்னா வந்து அது ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அது ஒருத்தர் கேட்டார்னு கொடுத்துட்டேன். இதுக்கு 4 வந்து ஒரே சைஸ் இருக்கும். டைகர் ஷவர்னஸில் 3, அவர் 1 அந்த மூலையில் இருக்குது. ஹைப்ரிட் டைகர் ஷவர்னஸ் 1, ஆஸ்கர் வந்து 2 இருக்கும். 2மே இங்கே தான் இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து சின்னதாக சிக்கன் ஆட்டு 2மே சேர்ந்த மாதிரி இருக்கும். இது சின்னதாக கட் பண்ணி போடுறது. ஆனால் ஆஸ்கர் சாப்பிடுது, டைகர் ஷவர்னஸ் சாப்பிடும். அதாவது ஃப்ரீயாக இருக்கும்போது சாப்பிடுவாங்க, நம்ம போடும்போது சாப்பிட மாட்டாங்க. இப்போ இது சிக்கன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாங்குறேன். இப்போது முதல்ல வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு இருந்தேன். இப்போ 1 கிலோ வாங்குறேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோரன்
இந்த ஃப்ளோரானோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2500 2500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து என்னால் ஷிப்பிங்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இங்கேயே வந்து எடுத்துடலாம் நம்ம வீட்டிலே வந்து. இது வந்து ஒரு நல்ல கலர் இருக்கும். இப்போ ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் போடுறது. அவர் வேக்கிங் போடுறாரு பாருங்க, வேக்கிங் ஹைப்ரிட். ஆஸ்கர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் போடுறேன் குயிக்ரெட்டு. ஷார்க்குக்கும் இது தான் போடுறேன். ஏன்னா ஷார்க் வந்து சிலது வந்து சிக்கன் சாப்பிட்டு சிலது சாப்பிடாது, அதனால் இதான் போடுறேன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரானுக்கு போடுற அதே ஃபுட்டு தான். வாட்டர் சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கொஞ்சம் வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன். வீக்லி ஒரு 30% வாட்டர் சேஞ்ச் எல்லாத்துக்குமே பண்ணுவேன். ஏன்னா வாட்டர் சேஞ்ச் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே வாட்டர் சேஞ்ச் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கடி வாங்கியிருக்குது, ஒழுங்காக சாப்பிடுமான்னு தெரில. ஹேண்ட் ஃபீடிங் தான். வந்து ஃபஸ்ட்டு நிற்பான் நம்ம ஆள். அரவணா தொட்டி கலக்கிட்டேன்ல. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வேலை பார்த்ததுனால எல்லா மீனும் வந்து அரவணா தவிர மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது. வந்துட்டான். ஷார்க் அடி வாங்குதான் எனக்கு ஒன்றும். ஷார்க் சாப்பிடும், சாப்பிட்டு சரி ஓகே. இப்போ அலிகேட்டர் காருக்கும் போட்டுருவோம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், சாப்பிடுமான்னு தெரில. பா இப்போ நம்ம பிடிச்சதுனால அது கிட்ட வர மாட்டேது, பயப்படுது. நம்ம ஒழுங்காக இருந்தோம்னா அது இந்நேரம் கையில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஃபுட்டை. வாடா ஆறுச்சாமி, அவன் பேர் தெரியுமா? அவன் ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்கு. எடுத்துக்கோ, உனக்கு தான் எடுத்துக்கோ, ஒன்று ஒன்றா சாப்பிடும். சிக்கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 கிலோ ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா வீக்லி 2 வாட்டி போட்டுருந்தேன். இப்போ 1 கிலோ வாங்கி வீக்லி ஒரே வாட்டி போட்டுருது. இப்போது டேங்க் கிளீனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். வாட்டர் சேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன். இந்த டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் சேஞ்ச் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக பண்ணேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மார்க்கிங் இருக்குது பாருங்கள், அந்த மார்க்கிங்லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாருங்கள். இது வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணது. ஆக்சுவலாக அந்த மார்க்கிங் வரைக்கும் தான் இருந்தது. அந்த மார்க்கிங்கை கம்மி பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி உள்ளே விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இங்கே வந்து நிற்கிறான் பாருங்கள். ரொம்ப பெருசாகிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சைஸு கிடையாது, இது ரொம்ப பெருசாக இருக்கும். நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசுன்னு. இந்த டேங்க்கில் போட்டதுனால எல்லாமே வந்து அப்படியே பெருசாக வந்துடுச்சு. நம்ம சிக்கன் வேறு நிறைய போடுறோமா, நல்ல க்ரோத்து.
இப்போ அந்த செராமிக் ரிங் நம்ம இதில் போட்டோடனே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக மாறிடுச்சு. அதில் இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது. அதனால் வந்து அந்த டெம்பரேச்சர் அது ஃபில்டரில் மாறிட்டே இருந்ததுல, அதனால் கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது. இப்போ இதில் போட்டோடனே தண்ணி கொஞ்சம் ஜில்லுன்னு நல்லா இருக்குனால நல்லா தண்ணி நல்லா கிறிஸ்டல் கிளியராக மாறிடுச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம். இது கொஞ்சம் அந்த பைச்சருக்கு போடுறது கொஞ்சம் போட்டால் போதும். கொஞ்சம் எடுத்துக்கலாம். வந்து கொஞ்சம் அந்த பைச்சருக்கு போடுவோம். சரி, ஓகே. மோனா வந்து பாருங்கள். மோனாவை நம்ம நிறைய சேனலில் காட்டில் சொல்லிட்டு இருந்தீங்க. மோனா வந்து இங்கே இருக்குது. ஹாய் மோனா. ஹேய். ஆ என்ன ஆ இப்போ மோனா கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அவரையும் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பைச்சருக்கு வந்து கொஞ்சம் ஃபீடிங் போட்டுருவோம். பைச்சர் வந்து தெரியாது, அதனால போட்டு விட்ருவோம். அதான் இதில் ஒரு பைச்சரு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஹாய். அவர் கூப்பிட்றாரு. ஆனால் இது வந்து புதுசு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸுக்கே நம்ம வந்து வாங்கணும். அதனால இது கிட்ட போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா கச்சி விட்ருமோ. அது பார்க்குறதே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கடிக்கிற மாதிரியே பார்க்குது. அசையவே அசையாது, அப்படியே நிற்கும். பா. இது புது நாய், அதனால பயமாக தான் இருக்குது எனக்கு இது கூட பழகிறதுக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் எங்கள் அப்பா வந்து நேற்று பழகி விட்டு போனார். எவ்வளோ ஹைட்டு நிற்கிது பாருங்க. ஹாய். என்னடா இது வந்து மேலு, மோனா ஃபீமேலு. சிக்கன் போட்டுனா மூந்து பார்த்து பாருங்க. நல்ல ஃப்ரெண்டு நாய் தான். ஏய், கச்சிர போகிற. இவன் பேர் என்னன்னு தெரில. அவங்ககிட்ட கேட்காம விட்டோம். நாங்கள் கேட்கணும் ஃபோன் பண்ணி பேர் என்னன்னு. மோனாவோட வயசு கம்மி தான் அவனு. சரி சரி. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. கொஞ்ச நேரத்தில் எல்லா மீனையும் கடிச்சு விட்டுச்சு நம்ம மீன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் எவ்வளோ நாள் பார்த்துருந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. எல்லாம் கடி வாங்கிடுச்சு. ஒயிட் ஷார்க் கடி வாங்கிடுச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த தழும்பு அப்படியே இருக்கும், அந்த அழகு போயிடும். அதுதான் ஒரு பிரச்சனை. அது சரியாயிடும். அதுக்காக நம்ம கெமிக்கல் மருந்தெல்லாம் ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஏன்னா மீனோட தோல் அப்படி. இப்போ அந்த ஒயிட் ஷார்க் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கடி வாங்கியிருக்கு. ஆனால் அது சரியாயிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஆனால் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆகும் அது சரியாகிறதுக்கு. மருந்து மெடிசன்லாம் எதுவுமே நம்ம போடணும் அவசியம் கிடையாது. என்ன ஒன்று, இப்போ அந்த தழும்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அது வந்து வீரத்தழும்பு மாதிரி அது. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. எல்லா மீனையும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னேக் ஹெட்லாம் இருக்குது. அது வந்து அந்த வீட்டில் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். சாப்பிட்லாமா வேணாமான்னு பார்த்துன்னு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் கலெக்ஷனில் வந்து இன்னும் ஒரே ஒரு மீன் மட்டும் ஆட் பண்ணணும். அதுதான் வந்து அந்த அரப்பைமா ஃபிஷ் வந்து ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிட்டோன்னா ஒரு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் மான்ஸ்டரில். சரி, ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.